ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா விடயமும் தெள்ளத் தெளிவான ஆதாரங்களுடன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நபி அவர்களுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருந்தன, நபி அவர்களுடைய பார்வை எப்படி, நபி அவர்களுடைய அழுகை எப்படி, நபி அவர்களுடைய சிரிப்பு எப்படி, நபி அவர்கள் பள்ளத்திலே செல்லும் பொழுது எப்படி செல்வார்கள், மேட்டிலே ஏறும் பொழுது எப்படி ஏறுவார்கள், யாராவது கூப்பிட்டால் எப்படி திரும்புவார்கள், சிறியவர்களுடன் எப்படி நடந்து கொள்வார்கள், பெரியவர்களுக்கு எப்படி இரக்கம் காட்டுவார்கள், மரியாதை செலுத்துவார்கள், படை தளபதியாக, நாட்டு அரசனாக, மனைவிமார்களிடத்திலே கணவனாக, ஒரு குடிமகனாக எப்படி இருந்தார்கள் என்ற விடயங்களும் தெள்ளத் தெளிவாக ஆதாரங்களுடன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களை, எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுதுன்னா, மிஸ்வாக் செய்யும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்யும் பொழுது ஓ என்பதாக நபி அவர்களுடைய வாயிலிருந்து சப்தம் வரும். இந்த சப்தம் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வேறு யாருடைய வரலாறு கண்ணியமானவர்களை இப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? நபி அவர்களுடைய அங்க அடையாளங்கள் மட்டுமல்ல, நபி அவர்கள் பாவித்த ஒவ்வொரு பொருட்களுடைய பேர்கள் கூட பதியப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆச்சரியமானவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர்கள் மட்டுமல்ல, நபி அவர்களுடைய பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். 83 பேருடைய அந்த சங்கிலி தொடரும் என்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அருமையானவர்களே, உலகத்தில் இது போன்ற எந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறும் பாதுகாக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும்.